எங்க வந்திருக்கோம்னா ஒசூர் வந்திருக்கோம். ஒசூர்ல வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல் கிட்ட எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப எல்லா பசங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் நடக்குது. அதனால தேர் பண்டிகை இல்லையா, பாகனூர் தேர், ஒசூர் தேர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால வந்து எப்பயுமே தேர் பண்டிகைன்னு போது வந்துரும் ஒசூர்ல. சூப்பரா இருக்கும். பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்க்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நான் எப்பதான் வந்திருக்கோம், உள்ள போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்குல்ல. என்ன தீம் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம அவதார் படம் பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த படத்தினுடைய தீம் தான் இதை எல்லாமே பண்ணிருக்காங்க. உள்ள ஃபுல்லாவே அந்த அவதார் படத்துல எப்படி செடி, மரம், கொடி, அந்த மாதிரி அந்த தண்ணி வர்றது, அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு தீமா பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்கங்க அந்த அவதாருடைய அந்த ரெக்கை, அந்த டிராகன் போற மாதிரி எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. பாருங்க, தண்ணி எல்லாம் ஊத்துற மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அங்கங்க அந்த அவதார் உள்ள வருவாங்க இல்லையா, அவங்களுடைய சிலை மாதிரி வச்சு அது நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே போலாம். நல்லா இருக்கு. தண்ணி எல்லாம் ஊத்துற மாதிரி அது சக்கரை நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. நைட்ல சூப்பரா இருக்கு. இப்ப பசங்கள விளையாட்டு பொருளுங்கெல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு கிளிப்புங்க, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் நிறைய போட்டிருக்காங்க. கடைத்தெரு, ஏகப்பட்ட கடைத்தெரு இருக்கு உள்ள. சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து கோபி மஞ்சூரி, அப்புறம் அந்த கோபி மஞ்சூரி பவுடருங்க, அப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருள், அது குழந்தைங்க விளையாட்டு பொருள்லாம் ஏகப்பட்ட பொருள் இருக்கு. அப்படியே பார்த்துட்டே போகலாம். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே கடைத்தெரு தான். செமையா இருக்கு கடைங்கெல்லாம். சூப்பரா இருக்கு. பசங்களுக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது, பிள்ளைங்களுக்கு தான். அப்புறம் பலூன் கன் ஷூட் இருக்கு. பலூன் உடைக்கிறது இருக்கு. நான் இப்ப கன் ஷூட்டிங் பண்ண போறேன். வாங்கி ஒன்னதான் பட்டுச்சிட்டோம், வயிற்றுல சொல்றோம். ஷூட் பண்ணலாம். இப்போ எப்படிப்பா சுட்டு சொல்லி கொடுப்பா மாவிக்கு? நீதான் சொல்லி கொடுக்கணும், எனக்கு தெரியாது எப்படி சுடணும். பாரு மாமா, சுடுறேன் இப்போ. சுடுறேன் பாருமா. கன் ஷூட் முடிஞ்சிடுச்சியா? இப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து அடிக்கிறோம். 5 கிளாஸ் இருக்கு. 5 கிளாஸ் விழணும். இப்ப அடிக்க போறேன். ஐயோ, 2 தான் விழுந்துச்சு. காசு குத்துறவருக்கு கப்பு, காஃபி கப்பு எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க. உப்பு ஜாடியிலேருந்து எல்லாமே இருக்கு. தட்டு ஐட்டம் இருக்கு, கிளாஸ் ஐட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம். ஆமா, 150 ரூபாய். இது 150, இது 100 ரூபாய். தட்டு 100 ரூபாய். அதாவது ஒன்று ஒரு இதுன்னா 80 ரூபாய். 80 ரூபாய் போட்டிருக்காங்க. இது 100 ரூபாய். இந்த ஜாடி 100 ரூபாய். இது நல்லா இருக்கு. இது 250 ரூபாய் போட்டிருக்காங்க. 250. இது 250. நிறைய ஜாடி இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் வீட்டுக்கு தேவையானது எல்லா பொருளும் வச்சிருக்காங்க. இப்போ டெல்லி அப்பளம் இதுதான். எக்ஸிபிஷன் வந்தாலே நாங்கள் அப்பளத்துக்கு தான் வர்றதே. பாருங்க, சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய அப்பளம் செமையா இருக்கு. கொசு புள்ள அங்கதான் இருக்கிறாங்க. ஆமா, நல்லா இருக்கு.
உருளைக்கிழங்கு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் பொட்டேட்டோ, பொட்டேட்டோ. இது பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ இல்லாம பின்ன டொயோட்டோ காரா இல்ல காரா. இப்ப சின்ன பசங்களாம் விளையாடுறது இருக்கு, பார்க்கலாம் வாங்க. நான்லாம் உட்காந்து அவ்வளோதான் ஆடி போயிடுவேன், பயந்துருவேன் நான். எதுலையுமே நான் உட்கார மாட்டேன், எப்பயுமே உட்கார மாட்டேன். பாப்பா ஹாய். ஹாய். நான் ஒசூர் வந்த புதுசில் நிறைய போடுவாங்க, எக்ஸிபிஷன் போடுவாங்க. அப்போ நிறைய நான் வந்து இது வந்து எங்கள் பசங்களை நிறைய நான் கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துலேயும் உட்கார வச்சு விளையாட்டை காமி வச்சு ஒரு டெல்லி அப்பளம் வாங்கி கொடுத்தனா எங்கள் பையன்லாம் ரொம்ப கூலாகிடுவான். சூப்பராக இருக்கும். எங்கே இருந்தாலும் மாமா கூப்பிட்டு போயிடுவார், எப்பயுமே கூப்பிட்டு போயிடுவார். எந்த இடத்துல எக்ஸிபிஷன் ஒசூரில் போட்டிருந்தாலும் நாங்கள் போயிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் தேவையானது அப்பளம் அது இது எது கேட்குறாங்களோ வாங்கி கொடுப்போம். சாப்பிட்ற ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு நான் எக்ஸிபிஷனே வர்றதில்லை. இப்போ தான் நான் வந்திருக்கேன். எவ்வளோ நிறைய தடவை போட்டிருக்காங்க, சென்னை சில்கெட்லாம் போட்டிருக்காங்க. நான் அவ்வளோ போனதில்லை, இப்போ தான் நான் வந்திருக்கேன். வந்துட்டு இப்போ வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கோம். எங்கள் மருமக, எங்கள் பையன் எல்லோரும் வந்திருக்கோம். வந்துட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு வந்தேன், எங்கள் மருமகளையும் கூப்பிட்டு வந்தேன். இப்போ ஒசூர் தேர் திருவிழா இல்லையா, சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க. ஒசூரில் டைம் பாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டால் வர்றது தான். நான் மலை கோயிலில் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த சனிக்கு ஞாயிறுனா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சிவன் கோயிலில் தான் கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருவிழா போது எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா எல்லோரும் வருவாங்க, பார்க்குவாங்க. தேர் திருவிழா அது மாதிரி அந்த மாதிரி தான் என்ஜாய்மெண்ட். ஏன்னா நம்ம ஊரை சுற்றி கடலாக இருக்குது, பீச்சுக்கு போய் உட்காடுறதுக்கு உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளைக்கு எப்பயுமே வேலைன்னு ஓடுறோம். இந்த மாதிரி டைமுக்கு தான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் ஒரு இது சந்தோஷமாக இருக்கும். சின்ன பாப்பா நல்லா இருக்கு. பாய் சொல்லு. இது நல்லா இருக்கு பாருங்களேன். எப்ப நான்லாம் உக்காந்தா முடிஞ்சிச்சு கதை, அவ்வளோதான். எனக்கெல்லாம் தாங்காது. வயிற்றுல இருக்கிறதெல்லாம் பிரட்டி எடுத்துட்டு உங்களுக்கு இது புதுசா இருக்குது இந்த விளையாட்டு. ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இல்லை, பயங்கரமா இருக்கு. இப்போ அப்பளம் எல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு எங்கள் பையன் ஒரு சோடா வாங்கி கொடுத்துருக்கான். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய். எஜிப்ஷனை சுற்றி பார்த்துட்டோம், இன்னும் போய் எல்லாம் பர்ச்சேஸ் இருக்கு, போய் பண்ண போகிறோம். வாங்க. நல்லா இருக்கு. கம்மல் செட்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் நான் போட்டதில்லை. ஃபேன்சி இப்போ வந்து நிறைய பசங்க இப்போ யார் தங்க கம்மல் போடுறாங்க, ஒரு சுடிதார் போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தது கலர் கம்மல், அதுக்கு தகுந்த வளையல், அதுக்கு தகுந்த பேண்டு, அந்த மாதிரி தான் போடுறாங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஓகே, சூப்பராக இருக்கும். அப்பா இது ஒன்று எடுத்துருப்பா. ஃபுல்லாக ஊறுகாவா, எல்லா விதமான ஊறுகாவும் இருக்கா? பூண்டு ஊறுகாய், எல்லா விதமான ஊறுகாய் வச்சுருக்காங்க. சுண்டக்காய் ஊறுகாய் இருக்குது, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருக்குது, எல்லாமே இருக்கு. பாவக்காய், எல்லா ஊறுகாயும் இருக்கு. பஞ்சு மிட்டாய் வாங்க போறோம். சூப்பரா இருக்கு. பஞ்சு மிட்டாய் பண்ணிட்டு இருக்காங்க. சர்க்கரையா? சர்க்கரை போட்டாச்சு. பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டோம். சூப்பரா இருக்கு. இது சின்ன பசங்களாம் சாப்பிட்றது. சரி வாங்கியிருக்கேன், என் பையனும் என் மருமக சாப்பிட்றேன். இப்போ வந்து ரிங்கு போடுறது. இது ரிங்கு அந்த எந்த பொருளுங்களை நம்ம போடுறோமோ அது வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. எஜிப்ஷன் வந்தால் மாமா கண்டிப்பாக இது விளையாடுவார், ஆனால் ஜெயிச்சிருவார். இப்போ என்ன போட சொல்கிறாரு, எனக்கு அவ்வளோ வராது. இது எல்லாமே மிட்டாய், எல்லாமே இந்த 90s பசங்க சாப்பிட்ற மிட்டாய் எல்லாம் சூப்பராக இருக்கு. அமரக்கட்டை இது மிட்டாய் எல்லாமே அதே தான், அதே மாரி மிட்டாய் தான். ஜீரக மிட்டாய், கார்டன், கிச்சன் கார்டன், டிராவல் வித் கேகே. ஒசூரில் வேளாங்கண்ணி ஸ்கூல்கிட்ட எஜிப்ஷன் போட்டிருந்தாங்க. நான் வரணும்னா வரவே முடியல, ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு தான் சண்டே, சரி வா, நான் பையன் மருமக தங்கச்சி பேச்சி எல்லாரும் வந்தோம். சூப்பராக சுற்றி பார்த்தோம். நிறைய விளையாட்டு பொருள், குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுற பொருளுங்க, அப்புறம் ஜெயிண்ட் வீல்லு, ஆட்டம் ஆடுறது நிறைய இருக்குது. குழந்தைங்கள் தான். அதே மாதிரி நம்ம என்ன வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கூட இருக்குது.
அப்புறம் இந்த கேம்ஸ் இருக்குது, எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். சூப்பரா அப்பளம் வாங்கி சாப்பிட்டாச்சு. எல்லாம் முடிச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போறோம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். அடுத்த வருஷம் எஜுகேஷன்ல பார்க்கலாம் வாங்க.